வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்த கஜேந்திரகுமார் அணி. வலிகிழக்கு தவிசாளர் உள்ளிட்டோருக்கு பிடியாணை நீதிமன்றத்தின் உத்தரவு. எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்களை விடுவிக்குமாறு பெண் இந்தோனேசியனில் வலியுறுத்தி. இலங்கையில் 2000 ரூபாவால் குறைந்தது தங்கத்தின் விலை. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு, சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். இன்று நள்ளிரவு முதல் கொத்து பிரைட் ரைஸ் விலைகள் குறைப்பு. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளோருக்கு வெளியானது முக்கியமான அறிவித்தல். 29 வயது இளம் மனைவியை கொன்ற கணவன் வலை வீசும் காவல்துறை. காற்றின் கொடூரத்தால் நூலிலையில் உயிர் தப்பிய கேப்பாப்பலவு போராட்டக்காரர்கள். கண்ணீர் விட்டு அழுத ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் உணர்ச்சிகரமான காணொளி. ஒட்டுமொத்த மக்களையும் ஒதுக்கிய கமேனியில் 14 மாத பேத்தியின் சவப்பெட்டி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள தமிழ் தேசிய பேரவையினர் தமிழகத்தில் பல முக்கிய அரசியல் சந்திப்புகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் அலுவலகத்தில் வைத்து அவரை இன்று சந்தித்தனர். இதன்போது தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரிடம் எழுத்து மூலமான கோரிக்கை கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்தி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கனகரட்னம் சுகா, செல்வராசா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், நடராஜர் காண்டீபன், கேவி தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ் ஆகிய தமிழ் தேசிய பேரவையின் 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் கலந்துரையாடினர். இதேவேளை குறித்த பிரதிநிதிகள் குழு நேற்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை பணிமனையில் அந்த கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பிடியாணை நீதிமன்றத்தால் மீளப்பெறப்பட்டுள்ளது. தையட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்திய குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சார்ஜன் உள்ளிட்ட 5 பலாரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்குடன் தையட்டி விவகாரத்தோடு தொடர்புடைய ஏனைய வழக்குகள் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்குகளுக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டோர் நேற்று உடனடியாக நீதிமன்றம் முன்னிலையாகி சட்டத்தரணி கஜேந்திரனூடாக மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க தவறிமைக்காக விதிக்கப்பட்ட பிடியாணையை மீள பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் எழுத்தாளரும் ஆசிரியருமான தீபச்செல்வன் பிரதீபனின் 2 நூல்களின் பிரதிகளை இலங்கை சுங்க திணைக்களம் தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பது குறித்து சர்வதேச அளவில் எழுத்தாளர்களுக்காக செயற்படும் பெண் இந்தோனேசியனில் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. எஞ்சியுள்ள அனைத்து நூல்களையும் தாமதமின்றி விடுவிக்குமாறும், தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு போன்ற தெளிவற்ற சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி இலக்கிய வழிபாட்டை ஒழுங்குபடுத்துவதையும் சிறுபான்மை மக்களின் குரல்களை மௌனமாக்குவதை நிறுத்துமாறும் அது இலங்கை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பில் பெண் இந்தோனேசியனின் அனுமதிக்கான எழுத்தாளர்கள் குழுவின் தலைவர் ஜேர்மன் ரோகோஸ் தெரிவிக்கையில், தீபச்செல்வன் பிரதீபனின் நூல்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இலக்கிய சுதந்திரத்தின் மையத்தை தாக்கும் தணிக்கை செயலாகும். எழுத்தாளர் தங்களின் படைப்புகள் அரசு அதிகாரிகளால் ஒடுக்கப்படும் என்ற அச்சமின்றி எழுதுவதற்கான சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை பவுனொன்றுக்கு 2000 ரூபாயால் குறைந்து உள்ளது. அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. குறிப்பாக தங்கத்தின் விலை நேற்று 24 கேரட் தங்கம் நேற்று 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,86,000 ரூபாவாக விற்கப்பட்ட நிலையில் அதன் விலை 3,84,000 ரூபாவாக குறைந்துள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்று 3,84,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்று 3,53,300 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
கிளிநொச்சி ஏனையின் வீதியின் இரணைமடு சந்து முதல் பரந்தன் சந்தி வரையான பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களின் போக்குவரத்து நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. இதன்போது கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற வீதி விபத்து தவிர்ப்பது மற்றும் எதிர்கால சந்ததியை நல்வழிப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. இதன்படி தினமும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை இரணைமடு சந்தி முதல் பரந்தன் சந்தி வரையான ஏனையின் வீதி பகுதியில் டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்ட கனரக வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை நேற்று குறைக்கப்பட்டதை தொடர்ந்து சில உணவுகளின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை மாற்றம் தொடர்பாக இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இது நடைமுறையாகும் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. சோற்று பொதி, கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவால் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் விலைகள் 5 ரூபாவால் குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ மற்றும் லைஃப் சமையல் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 12.5 கிலோ லிட்ரோ எரிவாயு 300 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4465 ரூபாவாகவும், அதேவேளை 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 55 ரூபாவால் குறைக்கப்பட்டு 835 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லைஃப் சமையல் எரிவாயு 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1280 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4965 ரூபாவாக காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த விண்ணப்பங்களை நேற்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகி தெரிவித்தார். அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தத்தமது பாடசாலை அதிபர்களின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தனித்தனியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறொன்றின் போது கணவனால் தாக்கப்பட்ட இளம் பெண்ணொருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்றைய தினம் இரவு அரளங்கரவெல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பெம்புகுண அரளகங்கவில பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தார். நேற்றிரவு தம்பதிக்கு இடையில் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் பின்னர் கொடூர தாக்குதலாக மாறியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த பெண் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான பெண்ணின் கணவரை கைது செய்ய தீவிர தேடுதல் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த போராட்டம் நேற்று 10வது நாளாக தொடர்ந்துள்ள நிலையில் நேற்று பிற்பகல் திடீரென்று வீசிய பலத்த காற்றால் போராட்டத்துக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டகை முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டது. அந்த சமயம் கொட்டகைக்குள் இருந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நூலிலையில் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தில் அவருக்கு முயற்சியமோ பாரிய காயமோ ஏற்படுத்தப்படவில்லை என்றும் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சில பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலம் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கிறது. குறித்த காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளையும் இயற்கை இடையூறுகளையும் எதிர்கொண்ட போதிலும் தமது காணிகள் மீட்கப்படும் வரை போராட்டத்தை தொடர்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவித்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு துன்ப துயரங்களை சுமந்து வரும் நிலையில் அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ளவில்லை, அதன் பலனாக ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்தோம், இன்னும் சாதகமான பதில் எட்டவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு நாட்டின் உயர்மட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ள உணர்ச்சிகரமான காணொளிகளை ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கிட்டத்தட்ட 37 வருடங்களாக ஈரானை வழிநடத்திய அயதுல்லா அலி ஹமேனி பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேல் மோதலின் தொடக்க கட்டத்தில் தனது மகள், மருமகன், கைக்குழந்தை, பேத்தி மற்றும் மருமகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் பலருடன் கொல்லப்பட்டார். இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி மரணம் நிகழ்ந்த 24 மணி நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இருப்பினும் தொடரும் மோதல் மற்றும் அதிகரித்த பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக ஈரானிய அதிகாரிகள் இறுதிச் சடங்கை தாமதப்படுத்தினர். கடந்த மாதம் ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பின்னர் அந்த விழாக்களை ஏற்பாடு செய்தனர். ஈரான் மற்றும் ஈராக் முழுவதும் நடைபெறும் தொடர் இறுதி ஊர்வலங்களுக்கு முன்னதாக மறைந்த உச்சத்தலைவரின் உடல் தெஹ்ரானில் கிராண்ட் மொசல்லாவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தெஹ்ரானில் நடைபெற்ற இறுதி அஞ்சலி நிகழ்வில் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீஃபா மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கடந்த பிப்ரவரி மாதம் நடத்திய திடீர் வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதலில் கமேனியுடன் சேர்ந்து அவருடைய மூத்த மகள், மருமகள் மற்றும் 14 மாதமான அவரின் பேத்தி ஜஹ்ரா முகமது ஹோல்பஜேஹானி ஆகியோரும் பலியாகினர். அதைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையில் தீவிர போர் வெடித்ததால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் இறுதிச் சடங்குகளை உடனடியாக நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அவர்களின் உடல்கள் குளிரூட்டப்பட்ட ரகசிய அறையில் கடந்த 4 மாதங்களாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது போர் பதற்றம் ஓரளவுக்கு குறைந்து அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து அவர்களது உடல்களுக்கான இறுதிச் சடங்கு முறையான அரச மரியாதையுடன் நேற்று தெஹ்ரானில் தொடங்கப்பட்டது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக தெஹ்ரானில் உள்ள இமாம் கெமேனி கிரான் மசல்லா வளாகத்தில் அவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டதோடு அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன்போது ஈரான் தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட பெரிய சவப்பட்டிக்கு நடுவே வைக்கப்பட்ட கமேனியின் 14 மாத பேத்தி ஜஹ்ராவின் சிறிய சவப்பட்டி அங்கு திரண்ட ஒட்டுமொத்த மக்களையும் சோகத்தில் உலுக்கியுள்ளது. இந்நிலையில் போரின் கோர முகத்தையும் அது அப்பாவி குழந்தைகள் மீது நிகழ்த்தும் கொடூரத்தையும் அஞ்சலி செலுத்த வந்தவர்களின் நெஞ்சங்களில் இந்த துயர காட்சி ஆழமாக எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.